ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓடிபி ப்ராப்ளம். இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணும்போது ஓடிபி வரும் இல்லையா? ஓடிபி வரதை பார்த்துருக்கீங்களா? ஓகே, இப்போ ஓடிபி வருது, ஓகேவா? ஓடிபி வந்து நீங்க தப்பா போட்டீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த வெப்சைட் என்ன பண்ணும்? ட்ரை அகைன் வரும். ரெண்டாவது தடவையும் ஓடிபி, அதாவது நீங்க கொடுத்துருக்க ஓடிபி தப்பு, திரும்ப போடுங்கன்னு சொல்லுது. நீங்க ரெண்டாவது தடவையும் தப்பா போடுறீங்க, என்ன நடக்கும்? சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் சரி, கரெக்டா இருந்தாலும் சரி, we are just guessing இல்லையா? லாக் ஆயிரும். அந்த லாக் ஆகுறது ரெண்டாவது அட்டெம்ப்ட்லயே லாக் ஆயிடுமா, இல்லைன்னா ஒரு 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் கொடுக்குமா? 3 அட்டெம்ப்ட்ஸ். பொதுவா எந்த ஒரு வெப்சைட்டும் உங்களுக்கு ஓடிபி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 3 அட்டெம்ப்ட் வரைக்கும் அலோவ் பண்ணும். கரெக்டா? பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் இது வரைக்கும் எனக்கு ஓடிபியே வந்தது கிடையாது, ஓடிபின்னா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஓடிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன் டைம் பாஸ்வேர்ட். ஒன் டைம் பாஸ்வேர்ட். எத்தனை டிஜிட் நம்பர் வரும்? 4. ஓகே, பொதுவா ஒரு 4 டிஜிட் நம்பர் வரும். அத நீங்க ஒரு 3 தடவை தப்பா போட்டீங்கன்னா அக்கௌண்ட் லாக் ஆயிரும் இல்லையா? இல்லனா நீங்க என்டர் பண்ணது எல்லாமே தப்பு, புதுசா ஓடிபி ரெக்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும். கரெக்டா? எதனால அப்படி 3 தடவை தான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க? ஏன் ஒரு 10 தடவை கொடுக்கலாம்ல? ஏன் 3 தடவை தான் கொடுக்குறாங்க? செக்யூரிட்டி ரீசன்காகனா? வெரி குட், செக்யூரிட்டி ரீசன் தான். இப்போ என்கிட்ட போன் நம்பரே இல்ல, நான் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும்ன்றதுனால நான் உங்க போன் நம்பரை போட்டு சப்போஸ் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓடிபி வந்து ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங், ஒரு 4 டிஜிட் நம்பர் வருது, அதெல்லாம் நான் ரேண்டமா ஒரு 4 டிஜிட் போடுறேன். இப்ப 10 தடவை எனக்கு அட்டெம்ப்ட் இருந்ததுன்னா அதுல ஏதோ ஒரு அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நான் ஆட்டோமேட்டிக்கா லாகின் பண்ணிடலாம் இல்லையா? நான் கெஸ் பண்ணி போயிடலாம். ஸோ இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் 3 டைம்ஸ் ஓடிபி அக்செப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் லாக் ஆயிரும், இல்லைனா இட் வில் சே ட்ரை அகைன். அதை தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு யூசர் கிட்ட இருந்து ஓடிபி கேட்க போறோம். ஓடிபி எத்தனை தடவை வரைக்கும் கேட்க போறோம்? 3 டைம்ஸ். 3 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஓடிபி வந்து கரெக்டா போட்டாரு, என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். கரெக்டா? ஓடிபி சக்சஸ்ஃபுல்னு சொல்லலாமா? ஓடிபி வெரிஃபைடு இல்லைனா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஓடிபி ஒருவேளை தப்பா கொடுத்திருந்தாருன்னா ட்ரை அகைன் கொடுக்கணும் இல்லையா? ஓகே, சோ அததான் இங்க நம்ம பண்ண போறோம். சப்போஸ் ஃபார் லூப். ஓகே, லூப் போடுறதுக்கு முன்னாடி யூசர் கிட்ட இருந்து எப்ப ஓடிபி வாங்குவோம்? ஒரு தடவை தப்பா போட்டாருன்றதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு தடவை ஓடிபி வாங்குவோம். கரெக்டா? யூசர் கரெக்டா போட்டாருன்னா ஃபர்தர் நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. we can say you have logged in successfully and then go to the next operation. so யூசருக்கு அப்போ நான் ஓடிபி வேலிடேட் பண்றதுக்கு சர்வர் என்ன ஓடிபி அனுப்பி இருக்குன்றது தெரியணும் இல்லையா? சோ சும்மா ஒரு சர்வர் ஓடிபின்னு நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். சர்வர்ல இருந்து இப்போ 1 2 3 4 இந்த ஓடிபி தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கு. இந்த ஓடிபி தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்திருக்கு. இப்போ யூசர் வந்து என்டர் பண்ண போறீங்க. இப்போ சர்வர்ல வந்து நம்ம செக் பண்ண போறோம் ஓடிபி வந்து கரெக்டா இருக்கா இல்லையா. யூசர் கிட்ட இருந்து ஓடிபி வாங்கலாமா இன்புட்டா? யூசர் ஓடிபி ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் ஓடிபி. ஓடிபி என்டர் பண்ண சொல்றோம். ஸோ யூசர் கொடுத்த ஓடிபியும் சர்வர் உங்களுக்கு அனுப்பின ஓடிபியும் ஒன்னான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? கம்பேர் பண்ணலாம்.
கம்பேர் பண்ணலாம் இல்லையா? யூசர் அனுப்பின ஓடிபியும் சர்வர் ஓடிபியும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே டைப் பண்றேன். வினோதினி. Server OTP equal to user OTP. ஓகே, அவ்வளவுதானா? If server OTP equal to user OTP னா என்ன பண்ணணும்? கீழ வந்து OTP is correct ன்னு ஏதாவது பிரிண்ட் பண்ணணும். print successfully logged in இந்த மாதிரி போட்டுடலாம். இல்லன்னா என்ன பண்ண போறோம்? ட்ரை அகைன். அப்புறம் வந்து attempt இத்தனை attemptன்னு செட்ணும். ஓகே. சோ அது ஒருவேளை ஓடிபி மேட்ச் ஆகலனா நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். எதை ரிப்பீட் பண்ண போறோம்? இந்த 3 லைனை ரிப்பீட் பண்ண போறோம் இல்லையா? ஒருவேளை மேட்ச் ஆகல அப்படின்னா என்டர் யுவர் ஓடிபி அகைன், என்டர் யுவர் ஓடிபி அகைன். இதையே நம்ம 3 தடவை ரிப்பீட் பண்ண போறோம். கரெக்டா? ஆமா அண்ணா. ஓகே. சோ ஒரு விஷயத்தை மல்டிபிள் டைம் ரிப்பீட் பண்ணனும்னா என்ன போடணும்? லூப் யூஸ் பண்ணனும். ஃபார் லூப் யூஸ் பண்ணனும். ஃபார் லூப் யூஸ் பண்ணனும். ஏன்னா ஃபார் லூப் அப்படின்றது வந்து என்னன்னா எத்தனை தடவை ரிப்பீட் பண்ண போறோம்ன்றது எனக்கு தெரியும். எத்தனை தடவை ரிப்பீட் பண்ண போறோம்? 3 டைம்ஸ். 3 டைம்ஸ். ஓகே, மேக்ஸிமம் 3 டைம்ஸ் இல்லையா? சோ எனக்கு எத்தனை தடவை நான் ரிப்பீட் பண்ண போறேன்றது ஐ நோ வெரி வெல். I in range of 3. So 3 times இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நான் ரிப்பீட் பண்ண போறேன். அதனால நான் போட்டிருக்கேன் successfully logged in. இல்லனா repeat the statements again. இப்ப successfully login ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இப்ப ஃபார் லூப்ல இல்லனா டீபக் பண்ணுவோமே. டீபக் பண்ணுவோம். யூசர் வந்து ஓடிபி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டான ஓடிபி கொடுத்துறாரு. கரெக்டா பாத்துட்டாரு, போன்ல கரெக்டா என்டர் பண்றாரு. நம்ம எல்லாரும் அப்படிதான் பண்ணுவோம் இல்லையா? தப்பு பண்ண மாட்டோம். சக்சஸ்ஃபுல்லி லாக்ட் வருது. சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் யூசர் கிட்ட இருந்து ஓடிபி என்டர் பண்ண சொல்லணுமா? இல்லனா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா? அப்போ இந்த ஃபார் லூப் விட்டு வெளியில வந்துடலாம். இந்த ஃபார் லூப்போட வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப் விட்டு வெளியில வந்துடலாம். லூப்பை திரும்ப கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்டா? அப்போ லூப்பை பிரேக் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாத, லூப்பை பிரேக் பண்ணிக்கன்னு சொல்றேன். கரெக்டா? அப்போ இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். பிரேக் அப்படின்றது இந்த லூப் இதோட முடிச்சுக்க, திரும்ப லூப் கண்டினியூ பண்ணாத அப்படின்னு சொல்றதுதான் வந்து பிரேக். ஓகே, சோ இந்த லூப்பை இதோட முடிச்சுக்க, இதுக்கப்புறம் திரும்ப ரன் பண்ணாத அப்படின்னு சொல்றது பிரேக் ஸ்டேட்மெண்ட். லூப்பை பிரேக் பண்றது. இப்போ லூப்பை பிரேக் பண்ணியாச்சு. இப்ப திரும்ப ரன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் டீபக் பண்ணி பார்ப்போமா? நீங்க இப்படிதான் டீபக் பண்ணி பார்க்கணும் பிரேக் பாயிண்ட் வச்சு. சோ உங்களுக்கு எல்லாம் இப்ப டீபக் பண்றது எப்படின்னு தெரியும் இல்லையா? யூசர் ஓடிபி 1 2 3 4. சர்வர் ஓடிபியும் யூசர் ஓடிபியும் ஈக்குவலா? எஸ், ஈக்குவல். அப்போ சக்சஸ்ஃபுல்லி லாக்ட் இன். பிரேக்ன்றது இட் வில் கம் அவுட் ஆஃப் த வைல் லூப். சாரி, கம் அவுட் ஆஃப் த ஃபார் லூப். எனி லூப், இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். இங்க வெளியே லூப் போட்டு வெளியில வந்துருச்சு. ஆனா இப்ப யூசர் வந்து தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதுவே 3 டைம் ரிப்பீட் ஆகும். நான் வெளியில வந்து இப்ப சப்போஸ் சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆயிட்டாரு, இல்ல சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆகல அப்படின்னா பிரிண்ட் unable to login. இந்த மெசேஜ் எப்ப பிரிண்ட் ஆகணும்? தப்பா கொடுத்தா. ஓகே, எப்ப தப்பா கொடுத்தா? ஃபர்ஸ்ட் டைம் தப்பா கொடுத்தாவா, எல்லா டைமும் தப்பா கொடுத்தாவா? 3 டைம்ஸும் தப்பா கொடுத்தா unable to login இல்லையா? அப்போ 3 டைமும் யூசர் தப்பா கொடுத்தாரா கரெக்டா கொடுத்தாரான்னு செக் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணுமா? 3 தடவையும் தப்பா கொடுத்தாரா கரெக்டா கொடுத்தாரா அப்படின்னு செக் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னவா இருக்கலாம்? அந்த வேரியபிளோட டேட்டா டைப் பூலியன்னா
பூலியன். ஏன்னா எனக்கு தேவை எஸ் ஆர் நோ ஆன்சர். எஸ், அதாவது ஒண்ணு கரெக்டா கொடுத்தாரா, கரெக்டா கொடுக்கலையா. இந்த ரெண்டு இதுல எதை செக் பண்றது ரொம்ப ஈஸினா, யூசர் கரெக்டா கொடுத்தாரா இல்லையான்னு செக் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படி சொல்றேன்? யூசர் கரெக்டான ஓடிபி கொடுத்தாரா இல்லையான்றது செக் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க ஆல்ரெடி நான் செக் பண்றேன் இல்லையா, சர்வர் ஓடிபியும் யூசர் ஓடிபியும் சேமா அப்படின்றத நான் செக் பண்றேன். ஸோ இதை நான் செக் பண்றதுக்கு ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் வேரியபிள் இஸ் வேலிட் ஓடிபி. இதோட டிஃபால்ட் வேல்யூ இஸ் வேலிட் ஓடிபினா, இந்த வேரியபிள் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, கொடுத்துருக்க யூசர் வந்து வேலிடான ஓடிபி கொடுத்துட்டாரா அப்படின்னு தான் செக், அப்படின்ற வேல்யூவை இங்க ஸ்டோர் பண்ண போகுது. யூசர் வேலிடான ஓடிபி கொடுத்துட்டாரா அப்படின்ற வேல்யூவை இங்க ஸ்டோர் பண்ண போகுது. யூசர் ஓடிபி எல்லாம் என்டர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஓடிபி வேலிட்னு சொல்ல முடியுமா? இன்னும் யூசர் ஓடிபியே என்டர் பண்ணல, அந்த ஓடிபி வேலிட் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ set it to false by default. Is valid OTP? No, it's not valid. So set it to false. எந்த லைன்ல ஓடிபி வேலிடா இருக்கும் நம்ம எழுதின ப்ரோக்ராம்ல? I will pick someone. ராஜ் பரத். எந்த லைன்ல யூசர் கொடுத்த ஓடிபி கரெக்டா இருக்கும்? ராஜ் பரத், சுபஸ்ரீ, சொல்லுப்பா. எந்த லைன்ல யூசர் கொடுத்த ஓடிபி கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும்? கரெக்டா இருக்குன்னு எந்த லைன்ல சொல்ல முடியும்? சர்வர் ஓடிபியும் யூசர் ஓடிபியும் கரெக்டா இருந்தா யூசர் ஓடிபி கரெக்ட்டுங்க. எந்த லைன்? 7. ஓகே, 7ல சர்வர் ஓடிபியும் யூசர் ஓடிபியும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா யூசர் என்டர் பண்ண ஓடிபி கரெக்ட். அப்போ ஓடிபி வேலிட் ஆயிடுச்சு இல்லையா? சோ இஸ் வேலிட் ஓடிபி. இந்த பூலியனை என்ன வேல்யூ செட் பண்ணணும்? ட்ரூ. வெரி குட். சோ இந்த இடத்துல ட்ரூ செட் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஃபார் லூப் போட்டு ட்ரூவா இருந்ததுன்னா ஃபார் லூப் போட்டு வெளியில வந்துருச்சு. இங்க unable to login-ன்றத எப்ப பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க? ஓடிபி வந்து 3 தடவையும் தப்பா போட்டிருந்தாருன்னா unable to login சொல்லணும். 3 தடவையும் இப்ப யூசர் தப்பா போட்டிருக்காருன்றது எனக்கு எப்படி தெரியும்? இந்த இஸ் வேலிட் ஓடிபி ஃபால்ஸாவே இருந்ததுன்னா எனக்கு தெரியும். if is valid OTP equal to false, false-ஆ இருந்துச்சுன்னா unable to login. கரெக்டா? இப்ப யூசர் வந்து கரெக்டான ஓடிபி போட்டாருன்னா இஸ் வேலிட் ஓடிபி வந்து ட்ரூன்னு செட் ஆயிருமா? ஓடிபி கரெக்டா போட்டா மட்டும்தான் ட்ரூன்னு செட் ஆகும். இன் ஆல் அதர் கேசஸ் ட்ரூ செட் ஆகாது. ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி ஃபால்ஸ். அப்போ இந்த ஃபார்லோ போட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க இஸ் வேலிட் ஓடிபி வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் த ஓடிபி இஸ் ரியலி நாட் வேலிட். ஸோ பிரிண்ட் unable to login. அண்ட் தென் இந்த இடத்துல ப்ரோக்ராம முடிச்சுக்கலாம். sys.exit of 0, அதுக்கு import sys. ஏதாவது குழப்பமா இருக்கா இதுல? எனி கன்ஃபியூஷன்? மத்தவங்க? இல்லண்ணா. ஓகே, எவ்ரிஒன். மத்தவங்கன்னு கேட்டா ஒருத்தர் ஆன்சர் பண்றீங்க. சார் கொஸ்டின் இருக்கா? சார் 5வது லைன்ல இருக்கிறத நம்ம 13 லைன்ல வந்து போட்டா கரெக்டா வருமா சார்? 5வது லைன்ல இருக்கிறத 13th லைன்லயா? என்ன பண்ணணும்? இங்க இஸ் வேலிட் ஓடிபி ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு போடணுமா? அங்க ஃபார் லூப்க்கு நேரா. ஃபார் லூப்க்கு நேரா இங்க இல்லையா? ஓகே ரைட். இந்த क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்றேன். வேற யாருக்காவது क्वेश्चन இருக்கா? நான் 5th லைன் தானா? ஏன் அங்கேயே நீங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியணும். ஓகே சொல்றேன். வேற யாருக்காவது क्वेश्चन?
ஓகே. இது நான் ஏன் லைன் நம்பர் 5ல நான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இந்த இஸ் வேலிட் ஓடிபியை நான் வந்து இங்க ஃபார் லூப்க்குள்ளேயும் இனிஷியலைஸ் பண்ணலாம். நான் ஏன் இங்க இனிஷியலைஸ் பண்ணாம வெளியில இனிஷியலைஸ் பண்றேன் அப்படின்னா, வேரியபிள் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்னு இருக்கு. ரைட், அது நான் சொல்லித்தரேன். வேரியபிள் ஸ்கோப்பிங் நான் சொல்லித்தரேன். நான் ஏன் வெளியில போறேன்னா, இப்போ ஃபார் நவ் இந்த இஸ் வேலிட் ஓடிபியை ஐ எம் கோயிங் டு யூஸ் இட் அவுட் சைட் த ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்புக்கு வெளியில யூஸ் பண்றேன் அப்படின்றதுனால நான் இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில நான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். ஃபார் லூப்புக்கு உள்ள போட்டேன்னா என்னால வெளியில யூஸ் பண்ண முடியாது, அதனால வெளியில போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா, இங்க ஒரு எல்ஸ் போட்டோ இங்க இஸ் வேலிட் ஓடிபி ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணலாம். கரெக்ட் தான், இதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஆனா அதோட வேல்யூ ஆல்ரெடி ஃபால்ஸ் தானே இருக்கு. ஏற்கனவே அதுல வேல்யூ ஃபால்ஸ் தான் இருக்கு. அதை திரும்ப திரும்ப ஃபால்ஸ் செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல இல்லையா? ஒரே ஒரு தடவை ட்ரூ செட் பண்ணிட்டோம்னா ட்ரூ செட் பண்ண உடனே வெளியில வந்துரும். அப்போ ட்ரூ செட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அதுல ஃபால்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அதை திரும்ப திரும்ப செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் நான் செட் பண்ணல. ஓகேவா? செட் பண்றதுனால தப்பானா தப்பு கிடையாது, அவசியம் இல்ல, அதனால போடல. அவசியம் இருந்தா கட்டாயமா போட்டுக்கலாம், போடுறதுனால தப்பு இல்ல. சரியா? இப்போ ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீபக் பண்ணுவோம். இப்போ சர்வருக்கு வந்து ஓடிபி 1234ன்னு தெரியும். நான் 1233 தப்பா அடிச்சிட்டேன், என்டர். இப்போ சர்வர் ஓடிபியும் யூசர் கொடுத்த ஓடிபியும் கரெக்ட் கிடையாது. யூசர் கிட்ட ரெண்டாவது தடவையும் கேக்குது, என்டர் யுவர் ஓடிபி 1222. இப்பயும் மேட்ச் கிடையாது. யூசர் கிட்ட மூணாவது தடவை கேக்குது, என்டர் யுவர் ஓடிபி. இது வரைக்கும் இந்த இஸ் வேலிட் ஓடிபி அப்படின்ற வேல்யூ வேரியபிள நம்ம ட்ரூன்னு எங்கேயாவது செட் பண்ணோமா? இந்த வேரியபிளுக்கு வேல்யூ ட்ரூன்னு இது வரைக்கும் எங்கேயாவது செட் பண்ணோமா? ரெண்டு தடவை நானு இல்ல இல்லையா? சோ அதோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். ஏன்னா நான் ட்ரூன்னு இது வரைக்கும் நான் செட் பண்ணல. இப்போ மூணாவது அட்டெம்ப்ட், என்டர் யுவர் ஓடிபி. இப்போ 1234ன்னு நான் செட் பண்றேன். இப்போ ஓடிபி மேட்ச் ஆகுது. இது வரைக்கும் ஃபால்ஸ்ன்னு இருந்த வேல்யூ இப்போ ட்ரூ செட் ஆகுது இல்லையா? இந்த வேரியபிளுக்கு வேல்யூ ட்ரூ செட் ஆகுது. சக்சஸ்ஃபுல்லி லாக்டின்னு சொல்லுது. ஃபார் லூப் விட்டு வெளியில வரப்போகுது. இப்போ இஸ் வேலிட் ஓடிபி வந்து ட்ரூவா இருக்கு, ஃபால்ஸ் கிடையாது. அதனால இட் won't print unable to login. It will proceed further. கீழே எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, அதனால வெளியில வந்துரும். ஓகே, இங்க பிரேக் போட்டிருக்கேன், இங்க sys டாட் எக்ஸிட் போட்டிருக்கேன். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும்? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு யார்ட்டையாவது கேட்போமா? சுமதி? நான் அது வந்து ஃபார் லூப்ல பிரேக் கொடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்து சக்சஸ்ஃபுல்லி லாக்டுன்னு பிறகு அது லூப் ஆகாது, அதோட பிரேக் ஆயிடும்னா. சரி, இங்க பிரேக்குக்கு பதிலா சிஸ்டம் டாட் எக்ஸிட் போட்டாலும் அந்த இடத்துல நின்றோம் இல்லையா ஃபார் லூப்? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? கெஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. நம்ம போன கிளாஸ்ல இங்க sys டாட் எக்ஸிட் போட்டிருந்தேன், இப்போ நான் பிரேக் போடுறேன். என்ன வித்தியாசமா இருக்கும்? சரி ஓகே, sys டாட் எக்ஸிட் போடுறேன். யூசர் போட்ட ஃபர்ஸ்ட் தடவையே ஓடிபி கரெக்டா ஆயிருச்சு, லைன் நம்பர் 12 வருது. என்ன நடக்கும்? ஸ்டாப் ஆயிரும்னா. எது ஸ்டாப் ஆயிரும்? ஃபார் லூப் ஸ்டாப் ஆகுமா, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகுமா? ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும்னா. ஓகே, சோ இப்போ இங்க sys டாட் எக்ஸிட் போட்டேன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும் இல்லையா? ஆமாண்ணா. இங்க நான் பிரேக் போட்டேன், ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆச்சா இந்த இடத்துல? இல்ல, நான் லூப்பிங் தான் ஸ்டாப் ஆகும். லூப்பிங் தான் ஸ்டாப் ஆச்சு இல்லையா? இதுதான் டிஃபரன்ஸ். எக்ஸிட் போட்டீங்கன்னா தட் மீன்ஸ் த அப்ளிகேஷன் வில் ஸ்டாப். ஓகே, அப்ளிகேஷன் நின்றோம், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கண்டினியூ ஆகாது. பிரேக் போட்டோம்னா எனக்கு அந்த லூப்போட அந்த ஐட்ரேஷன் அதோட அந்த ஃபர்தர் லூப் கண்டினியூ ஆகாது, லூப் விட்டு வெளியில வந்துரும். சரியா? ஃபார் லூப்க்கும் sys டாட் எக்ஸிட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். எக்ஸிட்னா ப்ரோக்ராமையே விட்டு நின்றோம், பிரேக்னா அந்த ஃபார் லூப்பை விட்டு நின்றோம். ஓகே ஃபைன், ரைட். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போடுறேன் நான். பிரிண்ட் ஹாய் வெல்கம் டு இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கோங்களேன்.
வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது இந்த ப்ரோக்ராம் நான் போடுறேன். நான் 3 தடவை தப்பான பாஸ்வேர்ட் நான் போட போறேன். unable to login சொல்லிட்டு ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த லைன் பிரிண்டே ஆகல. கரெக்டா? லைன் நம்பர் 18 பிரிண்டே ஆகல. ஏன்னா இதோட அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஓடிபி 3 தடவை தப்பா போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால ஐ எம் எக்ஸிட்டிங் ஃப்ரம் ஹியர். ஓகே, இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். ஓடிபி நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கரெக்டா கொடுக்குறேன். ஹாய் வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் இந்த இடத்துல பிரிண்ட் ஆச்சு. எனி கொஸ்டின்? சிம்பிளான ப்ரோக்ராம். இப்போ உங்களுக்கு ஓடிபி வருது, நீங்க ஓடிபி என்டர் பண்றீங்க, யாரோ ஒருத்தர் அந்த ஓடிபியை வேலிடேட் பண்றாங்க இல்லையா? சர்வர்ல இப்படிதான் கோடு இருக்கும். பெருசா ஏதோ ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரிய லாஜிக் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். இந்த ஒரு 5 லைன் கோடு தான் சர்வர்ல இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். அப்ளிகேஷன்ன்றது இவ்வளவுதான். எனி கொஸ்டின்? எனி ஒன்? நோனா நோன்னு சொல்லுங்க. நோ சார். நோ சார். ஓகே, இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.